மூன்றாவதாக வேகமாக கடந்து செல்லுகிறேன். 11வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஆண்டவர் அவனை வெளியே வந்து நிற்க சொல்றார். நீ பர்வத்திலிருந்து வெளியே வந்து நில்லுப்பான்னு சொல்றார். எலியா வந்து நிற்கிறார். உடனே முதலாவது பெருங்காற்று உண்டாயிற்று. அடுத்து வாசிங்க. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பெருங்காற்று வருகிறது, ஆனால் கர்த்தர் அதில் இல்லை. அடுத்து ரெண்டாவது, அதற்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்குது, அதிலும் கர்த்தர் இல்லை. மூன்றாவது அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. இப்போ 3 காரியம் பார்த்தோம். பெருங்காற்று உண்டாகிறது, கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, கர்த்தர் இல்லை. அக்கினி உண்டாகிறது, அதிலும் கர்த்தர் இல்லை. என்ன சொல்றாரு? நீங்க சோர்வு நேரத்தில் இருக்கும்போது பல நேரங்களில் தேவனுடைய சத்தத்தை நம்மால் எளிதாக கேட்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப மனதளவில் சோர்ந்து இருக்கும் பொழுது அல்லது தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும் பொழுது தேவ சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை பெருங்காற்றாக இருக்கட்டும், அக்கினியாக இருக்கட்டும், பூமி எதிர்ச்சி, இது எல்லாமே தேவன் மனிதனோடு பேசுவதற்கான உருவகங்கள். மோசையோடு தேவன் பேசுகிறார் பெருங்காற்றினால், பூமி அதிர்ச்சியினால், அக்கினியினால். இதெல்லாம் ஆண்டவர் இடைப்படுகிற இடம். மோசை முதலாக பார்க்கும்போது அக்கினி ஜுவாலையை தான் தேவன் வெளிப்படுகிறார். ஆனால் நாம் சோர்வின் உச்சியில் இருக்கும் பொழுது, மனதளவில் மிகவும் உடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது தேவ சத்தத்தை அவ்வளவு எளிதாக நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் நமது மனது முழுவதும் அந்த சோர்வு உணர்வுகளால் நிறைந்திருக்கும். தேவ சத்தத்திற்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடும். அங்கே தேவன் இல்லை. ஆனால் கடைசியாக தேவன் எங்கே இருந்தார் என்ற வாசிங்கள். அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம், the small little voice of God. இங்கிலீஷில் வாசிக்கும் போது அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் a small whisper from God. அப்படின்னா சின்ன சின்ன சத்தம், சின்ன முணுமுணுக்கிற சத்தம். அப்போ நீங்கள் சோர்வின் உச்சியில் இருக்கும் பொழுது, மனது அளவில் மிகவும் கடினமான இருதயத்தோடு இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம், hear the small voice of God. தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. எலியா அந்த இடத்திற்கு இடம் கொடுத்தார். அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும்னா, இப்போ அவர் ரொம்ப மெல்லிய சத்தத்தில் பேசினார்னா இங்கேருந்து எனக்கு கேட்காது. நான் என்ன பண்ணணும்? அவர் கிட்ட போயிருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அவர் கிட்ட காதை கொண்டு போனால் தான் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். நான் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன், கடைசி வரை கேட்கலாம். ஆனால் ரொம்ப மெல்லிய சவுண்டில் பேசினேன்னா என் கிட்ட இருந்தால் தான் கேட்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் தேவனிடத்தில் கேட்கணும்னா அவரை எவ்வளவு தூரம் நெருங்கி வரீங்களோ அந்த மெல்லிய சத்தத்தை நம்முடைய காதுகளில் கேட்க முடியும். ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய பெரிய தடை என்னென்னா, த டிஸ்ட்ராக்ஷன் இன் த வேர்ல்டு. இந்த உலகில் உள்ள தடைகள். டிஸ்ட்ராக்ஷனுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன சொல்லுன்னு தெரில. யாராவது தெரிஞ்ச சொல்லுங்கள். நம்ம ரொம்ப அங்கேயும் இங்கேயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள், இடர்கள். எலியா ஃபஸ்ட்டு ஜனங்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். சோர்வில் இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை தனியாக கூட்டிகிட்டு வர்றார். தனியாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வேலைக்காரனையும் அவனை விட்டு பிரிக்கிறார். ஏனென்றால் வேலைக்காரனுடைய சத்தமும் அவனுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் சூறைச்செடியின் கீழே இருக்கிறான். அங்கே இருந்து அடுத்த ஆண்டு எங்கே கூட்டு போகிறாரு? ஓரேப் மலை கூட்டிகிட்டு போகிறார். ஏன்? ஓரேப் மலையில் பர்வதத்தில் எலியாவை தவிர சுற்றி யாரும் என்ன கிடையாது, கிடையாது. இஸ் அலோன் வித் காட். தனியாக தேவனோடு இருக்கிறான். அங்கே தான் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா சுற்றி இருக்கிற எல்லா இறைச்சல்களோடு, எல்லா நாய்ஸோடு,
சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தோடு ஆண்டவருடைய சத்தத்தை கண்டிப்பாக கேட்க முடியாது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒதுக்கி வைத்தால் மட்டுமே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன், நீங்கள் எதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கையில் இருக்கிற ஃபோன், அதை விட ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நம்முடைய கை ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாதுன்னா we are addicted to that. நான் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு காரியம் இப்போதைக்கு, இப்போ ரீசெண்ட் டேஸில் அடிக்கடி ஒரு நாள் முழுவதும் ஃபோன் இல்லாமல் இருக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபோன் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நிறைய காரியங்களை யோசிப்பீங்க, நிறைய டைம் கிடைக்கும், நிறைய காரியங்களை செய்ய முடியும். ஃபோன் என்ன பண்ணுன்னா உங்கள் சிந்திக்கும் திறனையே என்ன பண்ணுதான் அப்படின்னா சுருக்குகிறதா. நான் சொல்லலை, சர்வே சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதுவும் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எல்லா சின்ன பிள்ளைங்க நல்லா கேட்கணும். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு என்கிட்ட தான் சொல்லணும். நீங்கள் அடுத்து எல்லா பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள். ரீல்ஸ் ஷார்ட்ஸ் என்ன பண்ணுமா, பிள்ளைகளுடைய சிந்திக்கும் திறனையே அது என்ன பண்ணுதான் குறைக்கிறதா. எந்த அளவுக்கு அது போக முடியும்னா 80% வரை பிள்ளைகளுடைய சிந்திக்கும் திறன் அதனால் பாதிக்கப்பட முடியும். அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்களாம், ஆழமாக எதையுமே உள்வாங்க முடியாது, யோசிக்க முடியாது. இதே காரியம் தொடர்ந்து போச்சுன்னா இன்னொரு 20 வருஷத்தில் மெசேஜ் 10 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபுல் ஃபோக்கஸை கேட்க முடியாது. இப்போவே எத்தனை பேர் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு தெரில, எத்தனை பேர் 2வது வானத்தில் இருக்கிறோன்னு தெரில. ஆனால் இந்த ஃபோன் என்ன பண்ணுதான் நம்முடைய சிந்திக்கும் திறனை குறைத்து கொண்டே வருகிறது. உங்களால் ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியலன்னா நீங்கள் அதற்கு அடிமையாகி பல நாள் ஆகிவிட்டது. ஃபோன்னா என்ன சொல்ல வரேன், இன்டர்நெட், சோஷியல் மீடியா. அதுவும் சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். அதுக்காக பெரியவங்களுக்கு வேணாம் சொல்லலை, பெரியவர்களுக்கும் தேவை. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கணுன்னா இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்தால் மட்டுமே கேட்க முடியும் அவருடைய சத்தத்தை. எல்லாவற்றையும் வைத்து விட்டு தேவ சமூகத்தில் ஓரேப்பில் அவன் வந்து இருந்தான், அங்கே தான் தேவ மெல்லிய சத்தத்தை கேட்டான். நான் சொல்கிறத வச்சு எல்லா பெற்றோர் வீட்டில் போய் சொல்லுவீங்க. அதே நேரத்தில் நீங்களும் பார்க்காம இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க அதை கேட்பாங்க. நீங்கள் செய்யாத உடனே பிள்ளைங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. 2 பேருக்கும் சேர்த்தேன் சொல்லிட்டேன். நாம் எப்போதும் டிவி முன்னாடியே இருப்போம், எப்போதும் ஃபோனே பார்த்துட்டு இருப்போம். நீ மட்டும் பார்க்கக்கூடாதுன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட நேரடியாக கேட்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் பார்க்குறீங்கன்னு. கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு கேட்பான் அதுக்கடுத்து. அதனால் நாம் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி, வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும். நம்ம அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் அவ்வப்பொழுது ஃபோன் இல்லாமல் வெளியே போங்க. வெளியே ரெஸ்டாரண்ட் போகிறீங்களா ஃபேமிலியாக, ஃபோன் இல்லாமல் போயிட்டு வாங்க. நம்ம வெளியே போகிறது எதுக்குன்னே மறந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டே என்ன பண்ணிடுவோம்னா டைம் முடிஞ்சிடும். எதுக்கு வெளியே போனோங்கிறதே நமக்கு தெரியாது. சாப்பாடு எல்லாம் வரும், எல்லா சாப்பாடையும் திருப்பி சுற்றி ஃபோட்டோ எடுப்போம். வெளியே போனீங்கன்னா ஃபோன் இல்லாமல் போக ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியாக போனீங்கன்னா, நீங்கள் கணவன் மனைவி வெளியே போகிறீங்களா ஃபோன் இல்லாமல் போங்க. ரெஸ்டாரண்ட் போய்ட்டு கணவன் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருப்பார், நீ ஆர்டர் பண்ணு நான் பார்க்குறேன். அதுவும் இல்லை, பேசும்பொழுது கூட பல வீடுகளில் பேச்சே எப்படி தான் இருக்குன்னு அப்படி தான் இருக்குது. கணவன் மனைவி பேசுகிறதே ஃபோனை பார்த்துட்டு சரி அடுத்து. இதை விட உங்கள் மனைவியோ கனவையோ டிஸ்ரெஸ்பெக்ட் நீங்கள் பண்ணவே முடியாது. தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது. பிள்ளைகளும் அதுதான், ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இல்லை, ஃபோனை பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க, இன்றைக்கி பயங்கர கோவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் நமக்கு டாப்பிக்லேருந்து விலகி போகிறது, ஆனால் பரவாயில்ல, தேவையான சொல்லிவிட்டேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணுன்னா நீங்கள் இது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்க பழக வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒரு நாள் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நாள் இருந்து பாருங்கள். வேலை நிமித்தம் ஒரு சில வேலைகளே உங்களுக்கு ஃபோனில் தான் இருக்குது, பரவாயில்ல. அது இல்லாமல் யூடியூபோ சோஷியல் மீடியாவோ இன்ஸ்டாகிராமோ எதுவுமே இல்லாமல், எனக்கு தெரிஞ்சது இதுதான். இன்னும் பிள்ளைங்களுக்கு வேறு இன்னும் என்னெல்லாம் தெரியுமோ தெரில. அதுக்கப்புறம் உள்ள நிறையா இருக்குது, கேம் அது இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் ஒரு நாள் இருந்து பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் இருக்க முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. நீங்கள் இருக்க முடியலைன்னா நீங்கள் அதோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. அப்படி இருந்தோன்னா
நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா யுவர் அடிக்டட் டு சோஷியல் மீடியா. எங்கே தேவ சத்தத்தை கேட்கிறது? வாய்ப்பே இல்லை, எதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லாவற்றையும் வைத்து விட்டு தேவ சமூகத்தில் காத்திருங்க. உங்கள் மனசோர்வுக்கான பதில் அவருடைய மெல்லிய சத்தத்தில் தான் இருக்கிறது, தேவனுடைய மெல்லிய சத்தத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் திருப்பி அவனை பார்த்து கேட்குறாரு, மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் திருப்பி கேட்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கப்பா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நீ வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன செஞ்சிட்ருக்கிற? நான் உன்னை எதற்காக உன்னை வைத்திருக்கிறேன், எதற்காக உன்னை அழைத்தேன், எதற்காக உன்னை வேறு பிரித்தேன், எதற்காக உன்னை சர்ச்சில் வச்சிருக்கிறேன், எதற்காக இந்த குடும்பத்தை கொடுத்தேன், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்குறேன். அதே தான் நமக்கும். என்ன பண்ணி, வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டாருன்னா நம்முடைய பதில் இன்றைக்கி என்ன இருக்குது? ஆண்டவரே ஏதோ ஓடிட்டுருக்கிறேன்ப்பா, வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரேன். இல்லை, ஆண்டவர் நம்மை அதற்காக இந்த உலகத்தில் வைக்கவில்லை. பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அடுத்து அவங்களுக்கு இது உலகம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார், தேவன் எலியாவை எதற்கு வைத்திருக்கிறார் என்று அப்பொழுது அவனுக்கு மீண்டுமாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ பண்ண வேண்டிய வேலை ரொம்ப பெரியது. நீ ஆசைகளை முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அடுத்து யெகூவை, எத்தனாவது வசனம்? 16. நிம்சியின் குமாரன் ஆகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அடுத்து 3வது எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்து என்னுடைய திட்டம் இருக்கிறது, ஆனால் நீ இங்கே உட்கார்ந்துட்டு நான் எதுக்கு வாழ்றேனே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, நம்ம ஏதோ வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்க்குறோம், ஓடுகிறோம். இல்லை இல்லை, அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளை பார்க்கிறோன்னா நம் மூலமாக தேவன் செய்ய வேண்டிய திட்டம் ஒன்று இருக்கிறது, நம் மூலமாக தேவன் நிறைவேற்ற வேண்டிய நோக்கம் இருக்கிறது. எதற்காக? அவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்கிற திட்டம் இருக்கிறது. அது எதுவுமே இல்லாமல் நம்ம பாடு ஓடிட்டு இருந்தோம்னா சபைக்கு வர நமக்கும் சபைக்கு வெளியில் இருக்கிற மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம். சண்டே ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வரோம், அவங்க சர்ச்சுக்கு வரல, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. பாஸ்டர், நான் என்ன எலியாவான்னு கேட்டேன்னா, எலியாவாக நாம் இல்லை, நாம் இருந்தால் போதும். நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சபையில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வீட்டில் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுகிற எதுவும் தேவ திட்டம்தான். நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுகிற எதை நீங்கள் செய்தாலும் அது தேவனுடைய திட்டம் தான். ஏனென்றால் அதை உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அதற்காகத்தான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக ஒரு இடத்துல தேவன் நாம மகிமைப்படுதா, அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நாம மகிமை ஒவ்வொரு நாளும் நம் மூலமாக விளங்க பண்ணணும். அதை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 3 காரியத்தை சொன்ன நேரம் ஆகிவிட்டது. பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி கையாளுகிறோம், ஹவ் வி ரெஸ்பாண்ட். 2வது, தேவன் எப்படி கையாளுகிறார். 3வது, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நேரம் எடுங்கள். தயவு செய்து இந்த வாரத்தில் ஒரு நாளாவது, பாஸ்டர் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு கேட்கறது இன்னையோட போயிடும். இந்த வாரத்தில் ஒரு நாள் அல்லது அரை நாள், ஆஃப் டே, ஃபோன் இல்லாமல்
ஃபோன் இல்லாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அவருடைய மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அவங்க இருதயத்தில் தரக்கூடிய கேள்விகள், அதை திருப்பி திருப்பி யோசிங்க. நிறையா கேள்விகளுக்கான பதில் தேவனுடைய கேள்வியில் இருக்கும். உங்கள் மனதின் பல சோர்வுகளுக்கு பதில் தேவ சமூகத்தில் இருக்கும்.